Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம Grade 12 Computer Scienceல Python Revision Journey-யோட Part 4 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3 ஜேர்னியை கடந்து வந்துட்டோம். இது வந்து 4th ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபங்க்ஷன்ஸ். பைத்தானில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடை உருவாக்கி அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறோம். நம்ம ப்ரோக்ராமில் பல தடவை அந்த வேலையை செய்யணும்னா எத்தனை தடவைனாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடை பல தடவை எழுத வேண்டி இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கோட் ரிடண்டன்சியை பெரிய அளவில் குறைக்கும். ரிடண்டன்சினா என்னென்னா கோட் டூப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அதில் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுனா எழுத ஈஸியாக இருக்கும், கோடை திருப்பி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதில் எரர் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிம்பிளான நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். DEF, அதாவது ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைனோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த DEF. ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த DEF அப்படிங்கிறது கீவேர்ட். ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இது வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து தானாக எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஹலோ. அதனால் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் அதே நேம் தான் கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹலோ பைத்தான் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போது இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பைத்தான் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராமை பிரேக் பண்ணி ஃபங்க்ஷனாக எழுதுறதுனால அதை நம்மளால் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்க முடியும். ப்ரோக்ராமும் ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக மாறிடும். ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கோட் டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா ப்ரோக்ராமில் நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணுற ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்ம ஃபங்க்ஷனாக மாற்றிட்டோம்னா ப்ரோக்ராமோட லென்த்தும் குறைஞ்சிடும், அந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறதும் எளிமையாக இருக்கும். ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை அல்லது ஃபங்க்ஷனாலிட்டியை பிரித்து எடுத்து அதை ஒரு தனி ஃபங்க்ஷனாக எழுதுனோம்னா அதை வேறு ஃபங்க்ஷனில் இருந்தும் கால் பண்ணிக்கலாம், இன்னொரு ப்ரோக்ராமில் இருந்தும் கால் பண்ணிக்கலாம். இதனால் கோட் ரீயூசபிலிட்டியை அதிகரிக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் ஒரு அப்ளிகேஷனையோ அல்லது ப்ரோக்ராமையோ டெவலப் பண்ணும்போது அதை மாடியூலாக பிரித்து அந்த மாடியூல்ஸை ஃபங்க்ஷனாக பிரித்து பல நபர்கள் கொண்ட டீம் தனித்தனியாக ஒரே நேரத்தில் டெவலப் பண்ணுவாங்க. இதனால் அந்த வேலையை சுலபமாக டீம் மெம்பர்ஸ் பகிர்ந்து வேலை பார்க்க முடியும். இதுதான் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ். அடுத்தது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டென்ட்டு. இந்த டென்ட்டோட ஷேப் எப்படி இருக்குது? மேலே கோன், கீழே வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. சரியா? இந்த டென்ட்டுக்கு கேன்வாஸ் நமக்கு தேவை, அதாவது இதை கவர் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் தேவை. அப்போது மேலே அதாவது கோனோட ஏரியா எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். அடுத்தது சிலிண்டரோட ஏரியா எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான், அதாவது கோனோட ஏரியாவையும் சிலிண்டரோட ஏரியாவையும் ஆட் பண்ணாதான் நமக்கு கேன்வாஸ் ஏரியா கிடைக்கும்.
அதுக்கப்புறம் 1 மீட்டர் கேன்வாஸ் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது நமக்கு இந்த கேன்வாஸ் ஏரியா, அந்த டோட்டல் கேன்வாஸ் ஏரியா இருக்குது இல்லையா, அது இன்ட்டு 1 மீட்டருக்குள்ளே கேன்வாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்டர் த வேல்யூஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் டென்ட் இன் மீட்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது சிலிண்டரோட ஹைட்டை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி ஹெச்சில் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி ரேடியஸை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி ஆரில் அசைன் பண்ணுறோம். அடுத்தது ஸ்லாண்ட் ஹைட், அதாவது கோனோட என்டர் த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் இன் மீட்டர்ஸ், அதாவது எல்லை லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி எல்லில் அசைன் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் அ கோனிக்கல் பார்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா πRL. பைக்கு 3.14 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். RL இங்கே வந்து ஆரோட வேல்யூ நம்ம இன்புட்டாக வாங்கியாச்சு, எல்லோது வாங்கியாச்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πRH. ஓகே. அடுத்து கேன்வாஸ் ஏரியா என்னதான் இருக்கும்? ஆல்ரெடி நம்ம அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி கோனோட ஏரியாவும் சிலிண்டரோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு கேன்வாஸ் ஏரியா. அடுத்தது அந்த கேன்வாஸ் ஏரியாவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 மீட்டர் கேன்வாஸோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி யூனிட் ப்ரைஸில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட் எதுவாக இருக்கும்? யூனிட் ப்ரைஸும் யூனிட் ப்ரைஸோட வந்து அந்த கேன்வாஸ் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட். அடுத்தது என்ன பண்ணுறோம்? டோட்டல் காஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டேக்ஸ் இல்லாமல் எந்த பொருளையும் வாங்க முடியாது. ஓகே, இப்போது நம்ம வாங்கின அந்த கேன்வாஸுக்கு 18% டேக்ஸ் இன்ட்டு டோட்டல் காஸ்ட். அப்போ நெட் ப்ரைஸ் என்னதான் இருக்கும்? டோட்டல் காஸ்ட்டும் டேக்ஸும் சேர்ந்தது தான் நெட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? அந்த நெட் ப்ரைஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சிலிண்டர் பார்ட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கோங்க. நம்ம அதுக்கு 6 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து ரேடியஸ் என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு 4 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து ஸ்லாண்ட் ஹைட் கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு 3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் அ கேன்வாஸ் வந்து 188.4 வந்திருக்கு. இப்போது 1 மீட்டர் கேன்வாஸுக்கு நம்ம என்ன ஒரு 10 rupees கொடுக்கலாம். அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் இவ்வளவு, அதுக்கு அமௌண்ட் டேக்ஸோட நமக்கு எவ்வளவு அப்படின்னா 2223.12. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போ 10th ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபங்க்ஷனை வச்சு எழுதாமல் சும்மா பார்த்தோம். அந்த சேம் 10th ப்ரோக்ராமை நம்ம இப்போது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் கால் ஆனால் தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். என்டர் த வேல்யூஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் 10 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஹைட்டை வந்து இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி ஹெச்சில் அசைன் பண்ணுறோம். ரேடியஸை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி ஆரில் அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த சிலிண்டர் பார்ட்டை இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போது இந்த இடம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து ஏரியா ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டில் என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πRH. அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லுக்கு இன்புட் வாங்குகிறோம், ஃப்ளோட்டாக மாத்திரம் எல்லுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால இந்த இடத்துக்கு வரும். இங்கே வந்து ஏரியா ஆஃப் த கோனிக்கல் பார்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πRL. அப்புறமா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா ஆஃப் அ கேன்வாஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியா ஆஃப் அ அதாவது கேன்வாஸ் ஏரியா வந்து நமக்கு கோனையும் சிலிண்டரையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு கேன்வாஸ் ஏரியா. அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸ் ஏரியாவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி போன தடவை பார்த்துருக்கோம், அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து காஸ்ட் ஆஃப் தி கேன்வாஸ்
1 மீட்டர், அதாவது என்டர் த காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர், அதாவது 1 மீட்டருக்குள்ள கேன்வாஸோட விலையை நம்ம கொடுக்குறோம். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும், யூனிட் ப்ரைஸையும் கேன்வாஸ் ஏரியா மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். அடுத்து அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டேக்ஸ் எப்படி நம்ம இது பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் இந்த இடத்துல இருக்குது. அதாவது 18% டேக்ஸ் வந்து 0.18 இன்ட்டு காஸ்ட், அதாவது காஸ்ட்டையும் டேக்ஸையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு நெட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அங்கே கொடுத்த அதே வேல்யூஸ் இங்கே கொடுப்போம். ஹைட்டுக்கு 6, ரேடியஸ்க்கு 4, எல்லுக்கு வந்து 3 கொடுப்போம். ஏரியா ஆஃப் அ கேன்வாஸ் வந்து நமக்கு 188.4. அதாவது காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஆஃப் கேன்வாஸ் எவ்வளவு அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து சேம் அவுட்புட் தான். இது வந்து ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எழுதியிருக்கிறோம். அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து இட் லுக்ஸ் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஈஸியர் டு ரீட். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்லேயே 2 தான் சொல்லுவோம். ஒன்று வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்இன் ஃபங்க்ஷன் வந்து பைத்தான் கூடவே டிஃபால்ட்டாக வர ஃபங்க்ஷன்ஸ் தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமர் எழுதுகிற ஃபங்க்ஷன். பைத்தான் வந்து காமன்லி யூஸ்டு ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட், ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை மேட்ச் பண்ணுறது, ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா எஸ்கியூஎல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் போக யூஸராக ஏதாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னு நினச்சாலும் டிஃபைன் பண்ணலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமர் எழுதுகிற ஃபங்க்ஷன். இப்போது இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரியேட்டிங் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து டிஇஎஃப் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். அதாவது டிஃபைன் ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஇஎஃப். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, டிஇஎஃப் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் பேரந்தசிஸ் உள்ள பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2. சரியா? இது வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டர். இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டர் வந்து ஆல்வேஸ் எண்ட் வித் கோலன். அடுத்து இது வந்து ஃபங்க்ஷன் பாடி, அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஆப்ஷனல். A function may or may not have parameters. அதே மாதிரி a function may or may not have return value. இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி சம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் சம்மை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நமக்கு இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஆட் நம் அப்படிங்கிறது இங்கே தான் நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு வருது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை இன்புட்டை வாங்கி இன்டீஜராக மாற்றி ஃபர்ஸ்ட்டில் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் நம்பரை இன்புட்டை வாங்கி இன்டீஜராக மாற்றி செகண்டில் அசைன் பண்ணுறோம். அடுத்து சம் இஸ் அசைன் டு ஃபஸ்ட் ப்ளஸ் செகண்ட், ரெண்டையுமே ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் 22 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் த செகண்ட் நம்பர் 45 அப்படின்னு கொடுக்குறேன். த சம் ஆஃப் 22 and 45 67 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த டாபிக் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் parameters. Arguments are the values which are passed to the function definition. Parameters are the values in the function definition. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு அடுத்து பேரண்டிஸ்க்கு உள்ளே கொடுக்கறது தான் பேராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறோமோ அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். இப்போது இதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கும் பேராமீட்டருக்கும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். அங்கே ஸ்லைடில் இல்லை அதே ப்ரோக்ராம் தான் இங்கேயும் இருக்குது. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நமக்கு
கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்கே வந்து 5 அப்படிங்கிறது ஆர்குமெண்ட், எக்ஸ் அப்படிங்கிறது பேராமீட்டர். எஸ்கியூ அசைன் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதாவது இந்த ஆர்குமெண்ட் பேராமீட்டருக்கு அசைன் ஆகிடும். அப்போது எஸ்கியூ வந்து 5 × 5 25 ஆகும். எஸ்கியூ அதாவது ரிட்டர்ன் எஸ்கியூ அப்படின்னா எஸ்கியூவோட வேல்யூ மறுபடியும் கால் பண்ண இடத்துக்கே பாஸ் ஆகும். ரிட்டர்ன் பண்ண 25 இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் 7க்கும் வரும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 5 × 5 நமக்கு 25 அவுட்புட். அதே மாதிரி ஸ்கொயர் 7 கொடுத்துருந்தோம். 7 × 7 49 நமக்கு அவுட்புட். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட்டு அண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு பார்க்கலாம். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம். இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எண்ணுக்கு வேல்யூ இன்புட்டாக வாங்குகிறோம், இன்டிஜராக மாற்றி நமக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஃபங்க்ஷன் கால் நடக்குது. இதில் நம் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் கால் நடக்கிறதுனால அடுத்து நமக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே n அப்படிங்கிறது பேராமீட்டர். அடுத்தது சம் இஸ் அசைன் டு 0. அப்புறமா ஃபார் I இன் ரேஞ்ச் 1,n+1. இந்த ஃபார் லூப் 1ல் இருந்து n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணும். n+1 கொடுத்ததுனால n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணும். அடுத்து சம் இஸ் அசைன் டு சம் ப்ளஸ் I. அடுத்து அந்த சம்மை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த வேல்யூ ஆஃப் n. நான் இப்போ 5 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு அவுட்புட் 15. அடுத்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு லிஸ்ட்டில் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் எல்லாம் வாங்கி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு ப்ரோக்ராம் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஸோ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இங்கே இருக்குது. மை லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்குறோம். அடுத்து இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷன் கால் ஆனதுனால நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இப்போது 0 வந்து டோட்டலுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி லிஸ்ட்டில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபார் I in my list, ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறோம். அடுத்து டோட்டல் இஸ் அசைன் டு டோட்டல் ப்ளஸ் I. லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் டோட்டலில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கவுண்ட் இஸ் அசைன் டு கவுண்ட் ப்ளஸ் 1. கவுண்ட்டோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் இஸ் அசைன் டு, அதாவது டோட்டல் டிவைடட் பை கவுண்ட். அதுக்கப்புறமா அந்த மீனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால்குலேட்டட் மீன் என்ன அப்படின்னா இதுதான் 3.5 அப்படிங்கிறது வருது. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் வச்சு எழுதுகிறோம். ஓகே, ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி நம்மளை அசைன் பண்ணுறோம். அடுத்து ஃபங்க்ஷன் கால் இந்த இடத்துல தான் நமக்கு நடக்குது. அதுக்கப்புறமா இங்கே வரும் ஃபேக்ட் இஸ் அசைன் டு 1. அதுக்கப்புறமா ஃபார் I இன் ரேஞ்ச் num, 0, -1. ஸ்டார்ட் வேல்யூ வந்து num, ஸ்டாப் வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால 1ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸ்டெப் வேல்யூ -1ங்கிறதுனால டிக்ரிமெண்ட் ஆகும். அதாவது இந்த லூப் வந்து nல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து n-1, n-2 அப்படி 1 வரைக்கும் போகும். அடுத்து ஃபேக்ட் இஸ் அசைன் டு ஃபேக்ட்ஸ் இன்ட்டு I. ஒவ்வொரு வேல்யூவையுமே ஃபேக்டோட மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டில் அசைன் பண்ணுறோம். அடுத்து ஃபேக்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த நம்பர். இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருக்குறேன்.
இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கும்? 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். 5 into 4 20, 20 into 3 60, 60 into 2 120. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து நமக்கு 120. ஸ்ட்ரிங் as parameters. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம நியூமரிக் வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அதான் இங்கே பாருங்கள், இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் ஆர் ஆஃப் நியூமரிக் டைப் ஒன்லி. In some programs, user may need to pass string values as an argument. அதாவது வேறு சில ப்ரோக்ராமில் நம்ம ஸ்ட்ரிங்கை கூட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். இன்டிஜர் டைப், ஸ்ட்ரிங் டைப் மட்டும் இல்லாமல் வேறு டைப் வேல்யூஸையும் கூட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ நம்மளோட ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேமை இன்புட்டாக வாங்கி ஃபர்ஸ்டில் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி லாஸ்ட் நேமை இன்புட்டாக வாங்கி லாஸ்ட்டில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஸோ இங்கே வருது, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு 2 ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். அடுத்து ஃபுல் நேம் இஸ் அசைன் டு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட். அதாவது அதுக்கப்புறமா ஃபுல் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்? நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அதை ஹலோ அப்படின்னு கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் வரும், அந்த லாஸ்ட் நேம் வரும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் வினோத் அப்படின்னு கொடுத்துருக்குறேன், லாஸ்ட் நேம் குமார் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ ஹலோ வினோத் குமார் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த டாபிக் டிஃபால்ட் பேராமீட்டர். பைத்தான் allows assigning a default value to the parameter. In Python, the default parameter is a parameter that takes a default value if no value is provided in the function call. பைத்தானில் டிஃபால்ட் பேராமீட்டர்னா என்னென்னா அதுவும் ஒரு பேராமீட்டர். அதுக்கு ஃபங்க்ஷன் காலில் வேல்யூ கொடுக்கலைன்னா அது டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். அதோட டிஃபால்ட் வேல்யூ என்னங்கிறத ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் சொல்லுவோம். இப்போது டிஃபால்ட் பேராமீட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரோக்ராம் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. என்டர் த நியூமரேட்டர், அதாவது நியூமரேட்டரை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி நம்மளை ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி டினாமினேட்டரை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி டினோவில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து யூ என்டர்ட் அப்படின்னு வாங்கின வேல்யூஸை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது இஃப் அந்த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர் அப்படின்னா, அதாவது கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசான்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் மிக்ஸ்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், இல்லைனா இட் இஸ் அ ப்ராப்பர் ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே ஃபங்க்ஷன் கால் போகிறது கொடுத்துட்டு வர்றதுனால நமக்கு இப்போது இந்த இடத்துக்கு வருது. இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் கமா டினாமினேட்டர் இஸ் அசைன் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனில் டிஃபால்ட் பேராமீட்டர் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். டினாமினேட்டர் கொடுக்கலைன்னா பை டிஃபால்ட்டாக 1 அப்படின்னு அது எடுத்துக்கும். அடுத்து ரிமைண்டர் இஸ் அசைன் டு நியூமரேட்டர் மாடுலோ டினாமினேட்டர். இஃப் ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கோஷன்ட் இஸ் அசைன் டு நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 17/2 அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 17 அதாவது நியூமரேட்டர் வந்து 17 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கோஷன்ட் என்னதான் இருக்கும்? 8. ஓகே, அப்போது 8 இருக்கும். இப்போது இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட் வந்து நமக்கு 8, அடுத்து கமா டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம், அடுத்து ஓப்பன் பேரந்தசிஸ்குள்ள ரிமைண்டர் என்னது நமக்கு 1, அடுத்து ஸ்லாஷ் டினாமினேட்டர் எவ்வளவு 2, எல்ஸ் த கிவன் ஃப்ராக்ஷன் இவால்வேட்ஸ் டு ஹோல் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த நியூமரேட்டர், நியூமரேட்டருக்கு வந்து 17 அப்படின்னு கொடுப்போம். டினாமினேட்டர் கேட்குது, டினாமினேட்டர் வந்து நான் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது யூ என்டர்ட் நமக்கு அங்கே பிரிண்ட் ஆச்சு இல்லையா, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படின்னா தான் 17/2 அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இது வந்து கோஷியன்ட், இது ரிமைண்டர் ஸ்லாஷ்
டினாமினேட்டர் 2 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்னிங் வேல்யூ. A function may or may not return a value when called. ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் வேல்யூ தரலாம், தராமலும் இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா அது வாய்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுப்போம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துக்கு ஒரு வேல்யூ கொண்டு போகிறதுக்கு கொடுப்போம். A function can have one or more return statements. ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அது அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கே திரும்ப போயிடும். ஒரு ஃபங்க்ஷனில் பல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷனை பவர் கால்குலேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் எல்லாம் ஃபங்க்ஷனில் கம்ப்யூட் பண்ணி அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த கால்குலேட் பவர் ஃபங்க்ஷன் பவரை கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன், அதாவது பேஸுக்கு வேல்யூவை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி பேஸில் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ்போனண்ட்டுக்கு வேல்யூவை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி எக்ஸ்போ அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் கால் நடக்குது. அடுத்தது இங்கே ரிசல்ட் இஸ் அசைன் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்புறமா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, பவர் ப்ளஸ் 1. இந்த ஃபார் லூப் 1ல் இருந்து பவர் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம அங்கே ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதே தான் இங்கே ரேஞ்ச் 1, பவர் ப்ளஸ் 1. இந்த ஃபார் லூப் 1ல் இருந்து பவர் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம். ரிசல்ட் இஸ் அசைன் டு ரிசல்ட் இன்டு நம்பர். ரிசல்ட் இஸ் அசைன் டு ரிசல்ட் இன்டு நம்பர். பைத்தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டரை சப்போர்ட் பண்ணும். ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பவர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எக்ஸ் பார் ஒய்னா எக்ஸை ஒய் தடவை மல்டிப்ளை பண்ணும். இங்கே எக்ஸ் நம்பர், ஒய் பவர். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ரிசல்ட். இந்த கால்குலேட் பவர் ஃபங்க்ஷன் பவரை கால்குலேட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வர ரிட்டர்ன் வேல்யூவை ஆன்சர் வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த வேல்யூ ஃபார் த பேஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்டர் த வேல்யூ ஃபார் தி எக்ஸ்பனண்ட்டுக்கு 4 அப்படின்னு கொடுக்குறேன். 5 raised to the power 4 625. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்தது ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எந்த ஆர்டரில் அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். பைத்தான் இன்டர்பிரிட்டர் சோர்ஸ் ஃபைலில் இருந்து லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். ரீட் பண்ணது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. பின்னாடி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கே ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் மாறுபடும். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பைத்தான் இன்டர்பிரிட்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் கால் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், இல்லைன்னா எரர் வரும். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் எல்லாம் ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் இப்போது இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூஸை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளோட லென்த்தை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி எல்லுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி ரெக்டாங்கிளோட பிரெத்தை இன்புட்டாக வாங்கி ஃப்ளோட்டாக மாற்றி பிக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்புறமா இங்கே வாங்க,
ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத், பெரிமீட்டருக்கு வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத். அடுத்து ரிட்டர்ன் ஏரியா பெரிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இருந்து வர்ற ரிட்டர்ன் வேல்யூவை ஏரியா பெரிமீட்டருக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து ஏரியாவையும் பெரிமீட்டரையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 45 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 66 அப்படின்னு கொடுக்குறோம். ஏரியா என்ன அப்படின்னா 2970, பெரிமீட்டர் என்ன அப்படின்னா 222. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். ஒரு வேரியபிள் அதை பயன்படுத்துகிற ப்ரோக்ராமில் எவ்வளவு தூரம் விசிபிளாக இருக்குதுன்னு நிர்ணயிக்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃபைன் பண்ணுற வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. பைத்தானில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளும் எவ்வளோ தூரம் விசிபிள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. 2 ஸ்கோப் இருக்கலாம். ஒன்று லோக்கல் ஸ்கோப், ரெண்டாவது குளோபல் ஸ்கோப். A variable that has global scope is known as global variable and a variable that has a local scope is known as local variable. இப்போ global variableனா என்னன்னு பார்ப்போம், local variableனா என்னன்னு பார்க்கலாம். Global variable ஒரு வேரியபிள் குளோபல் ஸ்கோப்பில் இருந்தால் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அது விசிபிளாக இருக்கும். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணால் அது குளோபல் வேரியபிள். ஒரு குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு உள்ளே யூஸ் பண்ணும்போது குளோபல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. குளோபல் வேரியபிளில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதாவது இட் வில் இம்பேக்ட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் யூஸிங் த குளோபல் வேரியபிள். அடுத்தது லோக்கல் வேரியபிள். ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணி இருந்தால் அது லோக்கல் வேரியபிள். அது அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இதுதான் லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள் எந்த ஃபங்க்ஷனில் க்ரியேட் ஆச்சோ அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே க்ரியேட் ஆகிற வேரியபிள் லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் தான் இருக்கும். இப்போது லோக்கல் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம் இஸ் அசைன் டு 5. ஓகே, அடுத்து இங்கே ஃபங்க்ஷன் கால் நடக்குது. அப்புறமா y is assigned to num plus 5. அப்போ ஒய்யோட வேல்யூ இப்போ நமக்கு என்ன இருக்கும், நம்மோட வேல்யூ இங்கே 5 + 5. அப்போ ஒய்யோட வேல்யூ 10. நம்மோட வேல்யூ அங்கே 5 இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து 10 இருக்குது. இப்போ பாருங்கள், print accessing num in my function வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்மோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 5 அப்படின்னு வரும். இங்கே ஒய்யோட வேல்யூ 10 அப்படின்னு வரும். அடுத்தது print accessing num outside my function. இங்கே நம்மோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 5. ஸோ இங்கே 5 வரும். ஆக்சஸிங் ஒய் அவுட் சைட் மை ஃபங்க்ஷன், ஒய்யை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே ஒய்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஆக்சஸிங் நமக்கு வந்து 5 வந்திருக்கு, ஒய்க்கு வந்து 10 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தால அந்த நம்ம வந்து அவுட் சைட் மை ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு 5 வந்திருக்கு. அடுத்தது ஒய் அவுட் சைட் த ஃபங்க்ஷனுக்கு என்ன வந்திருக்கு, எரர் வந்திருக்கு. எதுக்காக எரர் வந்திருக்கு, ஒய் வந்து எரர் ஜென்ரேட் ஆகிருக்கு. பிகாஸ் இட் இஸ் ஆக்சஸ்ட் அவுட் சைட் மை ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இது பண்ணதுனால நமக்கு அங்கே எரர் வந்திருக்கு. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். நம் இஸ் அசைன் டு 5. அடுத்து இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா குளோபல் நம், அதாவது குளோபல் வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அடுத்து print accessing num, நம்மோட வேல்யூ print ஆகும். அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்மோட வேல்யூ என்ன வரும், 5 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே num is assigned to 10. நம்ம வந்து ரீஅசைன் பண்ணுறோம்.
அப்போது இந்த இடத்துல நம்மோட வேல்யூ நமக்கு என்ன வரும், இந்த 10 வரும். ஓகே, அடுத்தது print accessing num outside my function. அப்போது நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்மோட வேல்யூவை. அப்போது இந்த இடத்துல என்ன வரும், நம்மோட வேல்யூ நமக்கு 10 அப்படின்னு தான் வரும். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சஸிங் நம் வந்து 5 ரீஅசைன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நம்மோட வேல்யூ வந்து 10 வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆக்சஸிங் நம் அவுட் சைட் மை ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 10 அப்படின்னு வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ், பேராமீட்டர்னால் என்ன, ஸ்ட்ரிங்கை எப்படி பேராமீட்டராக பாஸ் பண்ணுறது, டிஃபால்ட் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் வேல்யூ, ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள், அதில் வந்து குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்ஸோட உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.